9ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 5.5 a ஆஃப் 3,1 b ஆஃப் 6,4 மற்றும் c ஆஃப் 8,6 என்ற புள்ளிகள் ஒரு நேர்கோடு அமையும் புள்ளிகள் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு தெரியும் ஏபியின் தொலைவையும் பிசியின் தொலைவையும் கூட்டி பார்க்கும்போது அது ஏசியின் தொலைவை விட அதிகமாக இருக்கணும். கிரேட்டர் தென் ஏசி இருந்தால் அந்த 3 புள்ளிகளும் முக்கோணத்தை அமைக்கும். அதே நேரத்தில் ஏபியின் தொலைவை வர்க்கம் பண்ணி பிசியின் தொலைவை வர்க்கம் பண்ணால் அது ஏசியின் தொலைவை வர்க்கம் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தேற்றம். இதை நிறைவு செஞ்சால் அந்த ஏபிசிங்கிற 3 முனைப்புள்ளிகளும் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். இப்போ 3வது கான்செப்டை நம்ம இப்போ புதுசாக படிக்க போகிறோம். ஏபியின் தொலைவையும் பிசியின் தொலைவையும் கூட்டும்போது அது ஏசியின் தொலைவுக்கு சமமாக இருந்தால் அந்த ஏபிசிங்கிற 3 புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டை அமைக்கும். அப்போ இந்த 3வது கான்செப்ட் படி இந்த கணக்கை செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே ஏபிசி அப்படின்னு 3 புள்ளி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஏபியின் தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம், ரெண்டாவது பிசியின் தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 தொலைவையும் கூட்டும்போது அது ஏசியின் தொலைவுக்கு சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இன்கேஸ் சமமாக இருக்குது அப்படின்னா இந்த 3 புள்ளிகளும் ஒரு கோடு அமையும் புள்ளிகள் அப்படின்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபியின் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு தொலைவு ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போ ஏபியின் தொலைவு √of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதில் முதல் புள்ளியை x1 y1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இரண்டாவது புள்ளியை x2 y2 அப்படின்னு சொல்கிறோம். இதை அப்படி கொண்டு இதில் பிரதியிட போகிறோம். x2க்கு பதிலாக 6 மைனஸ் x1க்கு பதிலாக 3 ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸு, ப்ளஸ் y2க்கு பதிலாக 4 இந்த மைனஸ் y1க்கு பதிலாக 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ குறிகள் வெவ்வேறு இருந்தால் கழிக்கணும். 6ல் 3 கழிச்சா 3, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். ப்ளஸ் குறிகள் வெவ்வேறு இருந்தால் கழிக்கணும். 4ல் 1 கழிச்சா 3, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9. இப்போ 9 9 கூட்டினா 18. அப்போ ஏபியின் தொலைவு 18 அலகுகள். இப்போ பிசியின் தொலைவு கண்டுபிடிக்கும் போது பிங்கிறது முதல் புள்ளி, சிங்கிறது இரண்டாவது புள்ளி. அப்போ இதை x1 y1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதை x2 y2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்து இதை பிரதிட போகிறோம். அப்போ x2க்கு பதிலாக 8 மைனஸ் x1க்கு பதிலாக 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2க்கு பதிலாக 6 மைனஸ் y1க்கு பதிலாக 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ குறிகள் வெவ்வேறு இருக்குது, கழிக்கணும். 8ல் 6 போச்சுன்னா 2, குறிகள் வெவ்வேறு இருக்குது, கழிக்கணும். 6ல் 4 கழிச்சா 2, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். 2 ஸ்கொயர் பண்ணால் E2 4, 2 ஸ்கொயர் பண்ணால் E2 4. இப்போ 4 4 கூட்ட விடை 8. அப்போ 8 அலகுகள். அடுத்து ஏசியின் தொலைவு. அப்போ ஏ முதல் புள்ளி x1 y1, சி இரண்டாவது புள்ளி x2 y2, அதை நம்ம பிரதியிடுறோம். அப்போ x2க்கு பதிலாக 8, x1க்கு பதிலாக 3, y2க்கு பதிலாக 6, y1க்கு பதிலாக 1. அப்போ 8ல் 3 கழிச்சா 5, 6ல் 1 கழிச்சா 5. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 25, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 25. இப்போ 25 25 கூட்டினா 50. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இது சமமாக இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்க போகிறோம். அப்போ ஏபிக்கான விடை உங்களுக்கு தெரியும், √of 18 ப்ளஸ் பிசிக்கான விடை உங்களுக்கு தெரியும், √of 8. ஏசிக்கான விடை √of 50. இப்போ இந்த இரண்டையும் கூட்டணும். இப்போ இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், முருட்டுகளில் கூட்டும்போது வரிசைகள் சமமாக இருக்கணும், அடிமானங்கள் சமமாக இருக்கணும். அப்போ வரிசைகள் 2 2 2, ஆனால் அடிமானங்கள் வெவ்வேறு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், எல் டிவிஷன் எடுத்து வர்க்க எண் இருந்தால் வெளியில் எடுப்போம். அதையே தான் இங்கே செய்ய போகிறோம். அப்போ 18க்கு எல் டிவிஷன் எடுக்க போகிறோம். 9 18, 3 9. அது மாதிரி 8க்கு எடுத்தோம் அப்படின்னா
ஈர்நான்கு 8, ஈரெண்டு 4. அது மாதிரி 50க்கு எடுத்தால் 50 வந்து பூஜ்ஜியத்தில் முடிகிற எண்ணை 2ஆலையும் வகுக்கலாம் 5ஆலையும் வகுக்கலாம். அப்போ 5ஆல் வகுத்தா 5 50, 5ஆல் வகுத்தா 2 10. பகாயன் வந்துட்டால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். 3 பகாயன் 2 பகாயன் 2 பகாயன். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3 × 3ன்னு எழுதலாம். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வந்து 2 × 2 × 2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 வந்து 5 × 5 × 2 அப்படின்னு எழுதலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்டுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கும்போது 2 எண்ணுக்கு ஒரு எண்ணை வெளியெடுக்கலாம். அப்போ 2 3க்கு ஒரு 3 வெளியெடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2க்கு ஜோடி இல்லை அதனால் உள்ளே இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியெடுக்கலாம். இந்த 2க்கு ஜோடி இல்லை, அதாவது ஜோடியாக இருந்தால் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இங்கே ஜோடியாக இருக்குது அதனால் அதை வெளியில் எடுக்கிறோம். ஈக்குவல் டு இங்கே 5 × 5 5 ஜோடியாக இருக்குது, அப்போ 5 வெளியில் எடுக்கிறோம். அப்போ மீது இருக்கிறது √2. இப்போ கவனிச்சிங்கன்னா வரிசைகளும் சமமாக இருக்குது. அடிமானங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ அடிமானங்கள் சமமாக இருக்குது. இப்போ நம்ம கூட்டலாம். அப்போ 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கூட்டினா 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ நம்ம சரி பார்த்ததில் இது ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ ஏபிசி ஒரு கோடு அமையும் புள்ளிகள்.